லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ கைஸ், இன்றைக்கி வீடியோவில் பாஸ் பேப்பர் கேள்வி என்ன மாதிரி செய்கிறேன்னு பார்ப்போம். அது 3 வருஷம் பாஸ் பேப்பர் பார்ப்போம். என்னென்னா லிமிட்ஸ் எடுத்தது என்ன, தொகையீடு, வகையீடு, அதுகளில் பார்ப்போம். சரியா? ஓகே, இப்போ வாங்க முதலாவது 2017ஆம் ஆண்டு கேள்வி ஒன்று பார்ப்போம். என்ன லிமிட்ஸ் எக்ஸ் உண்டு, எக்ஸ் இன்டு 3 உண்டு, எக்ஸ் உண்டு, இப்படி ஒரு கேள்வி வந்திருக்குன்னு பார்ப்போம். சரியா? இப்போ இதை எப்படி செய்யலாமெண்டா பாருங்கள், நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு இது சொல்லி தந்திப்பேன். என்னது, இப்படி வந்தால் எக்ஸ் இன்டு 3 இப்போ இது என்ன ஒன்றுக்கு எத்தனை மடுக்கு கொடுத்தாலுமே என்ன செய்யலாம் நம்ம, அந்த அது பெருமதி என்ன ஒன்றை தான் போகுது. அப்போ என்ன செஞ்சோம், நம்ம இவரை தூக்கி முன்னு போட்டோம் இந்த மூண்டை, அடுத்தது தர என்ன என்ன இந்த ஒன்றின் 3 சொல்லி பார்ப்போம். அப்போண்டா 3 ஒன்றின் 2ஆம் அடுக்கு. அப்போ என்ன ஒன்றின் எத்தனையாம் அடுக்கும் நமக்கு என்ன ஒன்று தானே, அப்போ விட என்ன 3 வரும். இப்படி ஒரு மெத்தட் பார்த்தோம். சரியா? என்ன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இது ஒரு தேற்றம் உண்டு. சரியா? ஓகே, இப்போ என்ன அடுத்தது பாருங்கள். இதுக்கு நீங்கள் அப்படி இல்லைன்னா என்ன செய்யலாம், விரிவாக எழுதியும் செய்யலாம். சில டைம் என்ன உங்களோட ஸ்டெப்ஸுக்கு மார்க்ஸ் இருக்கிறபடியாக நீங்கள் என்ன செய்யலாம், விரிவாகவும் எழுதி செய்யலாம். ஓகே, இங்கே பாருங்கள், இப்போ 2 விடையும் சேமத்தை வரப்போகுது. பாருங்கள், நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். சரி, இப்போ இதை நீங்கள் எப்படி எழுதுவீங்க, எக்ஸ் இன்டு 3 ஒன்றின் இதை எப்படி விரிவாக எடுக்கலாம்டா பாருங்கள். இதை என்ன எக்ஸின் 3 ஒன்றின் 3 இருக்கு தானே, இதில் விரிவாக்கம் என்ன என்றால் பாருங்கள், எக்ஸ் 1, அடுத்தது எக்ஸ் வர்க்கம் சக எக்ஸ் சக 1, இதான இதோட விரிவு. சரியா? அடுத்தது எக்ஸ் 1. இதில் இப்படி விரிவாக்கம் உங்களுக்கு தேவைண்டா, அதாவது இந்த காரணிப்படுத்தல். சரியா? இது உங்களுக்கு தேவைன்னு சொல்லிச்சுன்னா என்ன செய்யுங்க, இந்த வீடியோவில் ஷார்ட்ஸில் இருக்கும். சரியா? எல்லாத்துக்கும் போட்டிருக்கேன். அப்போ நீங்கள் அதை பார்த்து விளைய கொள்ளுங்கள். இன்னொன்று. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்யலாம், இங்கே பாருங்கள், இது 2 வெட்டையிலும் தானே, வெட்டினானே, இப்போ நேரடியாக பிரதியிலும் தானே, நேரடியாக பிரதிட்டோம்டா ஏன்னா ஒன்றின் இந்த சரி போகிறோங்க. நான் உங்களுக்கு இப்போ நம்ம எதுக்கு பிரதியிடப்புறம் இந்த சமன்பாடு, இதுக்கு பிரதியிடப்புறம் எக்ஸாக இது பிரதியிடப்புறம். ஓகே, ஒன்றின் வர்க்கம் சக 1 சக 1. இப்போ விட என்ன அறிய போகுது, 3 கூட்டினோம்டா 3. சரியா? இங்கே பாருங்கள், அதே ஆன்சர் வந்துருக்கு. ஓகே, இன்னொன்று நான் உங்களுக்கு பெரிய நம்பர்கள் எழுதி காட்டுறேன் பாருங்கள். சரியா? இப்போ இப்படி வருதுன்னு பார்ப்போம். என்ன, சும்மா ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள். என்ன கணக்குண்டா, லிமிட் எக்ஸ் இது பி, அடுத்தது எக்ஸின் 8 சய பியின் 8, அது எக்ஸின் 3 சய பியின் 3. ஓகே, இப்படி ஒரு கணக்கு வந்தால் நீங்கள் எப்படி செய்யலாம்டா இங்கே பாருங்கள். அதே மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன சொன்ன, நான் 8 3 போடுங்க. இப்போ 1 சைவ் எத்தனை வரும், பிங்கில் 7 வரும். இப்போ இதை பார்த்தோம்னா இவருக்கு என்ன கொடுக்கலும் பாருங்கள், 3 பின்ற என்ன 2 கொடுக்கலாம் தானே. ஓகே, இப்படி கொடுத்தோம்னா பாருங்கள், இந்த இப்போ அடிகள் சமனாக இருந்து சரியா பிரிபடுதண்டா நீங்கள் என்ன செய்யலாம், மேலே போய் கழிக்கலாம் தானே இவர். ஓகே, இப்போ என்ன அந்த அடுக்குகளை கழிக்கலாம் தானே. ஓகே, இப்போ நீங்கள் பாருங்கள், 8 இங்கே இல்லை, அந்த 2 போனால் எத்தனை, 8 பின்ற 5 3 வரும். சரியா? இதே இது நீங்கள் சமன்பாட்டில் போட்டு செஞ்சீங்கன்னாலும் உங்களுக்கு இப்படி வரும் விடு. சரியா? இங்கே பாருங்கள், இந்த இதையும் மிஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த இதுக்கு நம்ம என்ன செஞ்சோம், எக்ஸின்ற இது 2க்குமே என்ன செஞ்சோம், 3ஆம் அடுக்கு கொடுத்த மாதிரி நம்ம இதுக்கும் 1 எடுக்கலாம் தானே. அப்போ அதை எப்படி வரப்போகுது, இதையும் சும்மா செஞ்சாரு பாருங்க. இப்போ என்ன எக்ஸ் 1 சொல்லக்குள்ள இப்போ நான் என்ன இதுக்கு 1 கொடுத்தேன்டா என்ன வரும், இவரை தூக்கி 3 போடு, 1 தர 1 சய 1 வரப்போகுதுண்ணே. அப்போ என்ன 1 தர 1 பூஜ்ஜியம் அடுக்கு. இப்போ என்ன எந்த ஒரு திரை பூஜ்ஜியம் அடுக்கும் என்ன 1 தானே. அப்போ 1 தர 1 வரும். அப்போ 3 கிலோ 1 விட 3 தான் வரப்போகுது. இது மேக்ஸிமம் என்ன சரியாக வந்திருக்குது. ஆனால் இந்த இதில் என்ன மாற்றங்கள் வரக்குள்ளே சில டைம் பொருந்தாமலும் போகும். சரியா?
அப்போ நீங்கள் இப்படி சமனாக வரக்குள்ளே இந்த மாதிரி செய்யக்கூடிய மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லையா நீங்கள் என்ன செய்யுங்க, சமன்பாடை யூஸ் பண்ணுங்கள். சரியா? இப்போ நமக்கு இது ஒன்று வந்ததுக்காண்டி பொருந்துட்டு இப்போ வேற ஒரு நம்பர் வரக்குள்ளே சிக்கலாக வரும். அப்போ இது ஒரு ஈஸியான மெத்தட். அதே நேரமும் உங்களுக்கு என்ன ஸ்டெப்ஸுக்கு மார்க்ஸ் இருக்கலாம். ஸோ அதையும் யோசித்து பார்த்து செய்யுங்க. சரியா? அடுத்து பாருங்கள், 2018ஆம் ஆண்டு கேள்வி பார்ப்போம். சரியா? இதில் பாருங்கள், லிமிட்ஸ் எக்ஸ் வந்து 2 எக்ஸ் இன்டு 2 சை 3 எக்ஸ், அடுத்தது எக்ஸாக உண்டு. பெரும்பாலும் ஃபஸ்ட்டு கேள்வி பிரதியிடுற மாதிரி தான் வரும். சரியா? இப்போ இதுக்கு வந்து என்ன செய்யணும், நேரடியாக பிரதியிடுவோம். சரியா? என்ன நமக்கு என்ன பகுதி எண் 0 வரக்கூடா என்றதான் நம்மளோட விதி இந்த இதில் லிமிட்ஸில். சரியா? ஓகே. இப்போ இங்கே இதை போட்டால் என்ன செய்யலாம், இது பெருக்கம் தானே, பெருக்கல் கணக்கு. அப்போ இதில் நேரடியாக பிரதிடலாம். உங்களுக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக விளங்கும். உங்களுக்கு இது ஒரு மேலதிக விளக்கம் தான். நீங்கள் கேட்டதுக்காண்டியா நான் இந்த வீடியோ செய்கிறேன். அடுத்தது என்ன, நீங்கள் உங்களோட ஆன்சரை செக் பண்ணி பார்க்கலாம் வேணும்டா. சரியா? ஓகே. மற்றபடி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக விளங்கும். ஓகே, சரி. இப்போ நீங்கள் என்ன செய்வோம், இதை நேரடியாக பிரதியிடலாம் தானே. ஓகே, நம்ம என்ன செய்யலாம், இவருக்கு 2 2 சய 3 தர 2 கொடுக்கலும். அடுத்து என்ன 2 சக 1 கொடுக்கலும். அப்போ என்ன 6. அப்போ இது என்ன 4 போடையில் தான் நேரடியாக. ஓகே, இங்கே வந்து என்ன 3 அப்படின்னா -2 தர 3 = -6. சரியா? ஓகே, இப்படியும் நீங்கள் செய்யலாம். பெரும்பாலும் ஃபஸ்ட்டு கேள்வி பிரதியிடத்துக்கு தான் வரும். இல்லாட்டியும் நீங்கள் மற்ற செய்யக்கூடிய மாதிரி இருக்கணும். சரியா? ஓகே. அடுத்து என்ன 18ஆம் ஆண்டு பி கேள்வி பாருங்கள். லிமிட்ஸ் எக்ஸ் வந்து 1 1 எக்ஸ் வர்க்கம் 1 எக்ஸ். இதை என்ன செய்யலாம், நேரடியாக பிரதிடலாம். என்ன உங்களுக்கு வரப்போகுது, ஆன்சர் 0 வரப்போகுது. சரியா? 2019 ஆண்டு கேள்வி பாருங்கள். இதில் வந்து என்ன நம்ம நேரடியாக பிரதிடலாம். என்ன விளக்கம், என்னது இங்கே பாருங்கள். இப்போ நான் இங்கே நமக்கு என்ன கீழே பகுதி எண் 0 வரப்பட, அதான் இதில் மெயின் மேட்டர். ஓகே, இப்போ நான் என்ன செய்கிறேன், இங்கே -2 போட, இங்கே -2. அப்போ என்ன வரப்போகுது, -4 தான் வரப்போகுது. அப்போ நமக்கு என்ன இஷ்யூ இல்லை தானே. ஓகே, நம்ம என்ன செய்யலாம். அப்போ இப்படி பிரதியிடக்கூடிய மாதிரி இருந்துச்சுமெண்டா நீங்கள் என்ன செய்யுங்க, நேரடியாக பிரதியிட்டு போட்டு நேரடி கணக்கு செஞ்சிங்கன்னா சரி, மேக்ஸிமம் அப்படி தான் வரும். சரியா? ஓகே, நான் நேரடியாக செய்கிறேன். இப்போ என்ன -2 3 சய 8. சரியா? கேள் எப்படி வரப்போகுது, -2 சை 2. சரியா? ஓகே, இப்போ இது என்ன -8 எத்தனை வரப்போகுது, -16 வரப்போகுது. அப்போ இது 2 கூட்டணும்டா எத்தனை, -4 வரப்போகுது. பிரிச்சோம்டா என்ன நேர் 4. ஓகே, இப்போ அடுத்த கேள்வி பார்ப்போம். என்னது, லிமிட் எக்ஸ் வந்து 0, அடுத்து 3 எக்ஸ் இன்டு 3 சக 2 எக்ஸ் 2 சய எக்ஸ். சரியா? கீழ் எக்ஸ் வர்க்கம் சய எக்ஸ். சரியா? இப்போ இதை எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். இங்கே வந்து என்ன, இப்போ நீங்கள் இங்கே 0 போட்டிங்க என்றால் என்ன 0 சய 0, அப்படியே கீழுக்கு என்ன வந்துடும், 0 வந்துடும். ஸோ என்ன செய்யலாம், இப்படி செய்ய இயலாது. அடுத்து பாருங்கள், நம்ம இப்போ பாருங்கள், எல்லா இடத்தையுமே என்ன, எல்லாத்துக்குள்ளேயுமே எக்ஸ் வந்து என்ன இருக்கிறது தானே. ஸோ நம்ம அதை என்ன செய்யலாம், பொதுவாக எடுக்கலாம் தானே. பாருங்கள், அப்போ லிமிட் வந்து எக்ஸ் இன்டு 0. சரியா? இது இப்படி என்ன எடுக்கன், நான் எக்ஸை பொதுவாக எடுக்கன். அப்படின்னா என்ன, இந்த 3 எக்ஸ் இன்டு 2 ஆகும். சக 2 எக்ஸ் சய 1 வரும். சரியா? அதே மாதிரி கீழே என்ன, இந்த எக்ஸை வெளியே எடுக்கன். அது மாதிரி எக்ஸ் சய 1 வரும். சரியா? இப்போ நான் என்ன செய்யலாம்டா, பாருங்கள், இது ரெண்டையும் என்ன செய்யலும், நான் சுருக்கலும் தானே. சுருக்கினது அப்புறம் என்ன நடக்கும், இப்போ பாருங்கள், இவரில் பிரதியிடலாமான்னு பாருங்கள். சரியா? பிரதியிடலாமான்னு பார்த்தா என்ன, இப்போ 0 வரப்போறார். அப்போ -1 தானே வரப்போகுது. அப்போ இஷ்யூ இல்லை. அப்படி இல்லாமல் வந்துச்சோம்னா நீங்கள் வேறு காரணிப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கும்னா அதே காரணப்படுத்தலாம். இல்லாட்டி என்ன செய்யலாம், நேரடியாக பிரதிட்டு செய்யலும். சரியா? அப்போ நம்ம என்ன செய்வோம், நேரடியாக பிரதிடுவோம். அப்போ 3 தர என்ன 0 வரைக்கும் சக 2 தர 0 சய 1 கீழே என்ன 0 சய 1 வரப்போகுது. இது வந்து என்ன ஆகப்போகுது, பெருக்கினீங்கன்னா 0, இதுவும் 0 சய 1. இப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன,
இங்கே இது என்ன பூஜ்ஜியம், இதோட பிறகுனா சக பூஜ்ஜியம், இங்கே என்ன -1 வரப்போகுது, இங்கே வந்து -1 சமன் -1 இங்கே -1 என்ன அறிக்க போகுது 1. இதானே இது ஆன்சர். சரியா? அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா 2017 ஆண்டோட வகையீட்டு கேள்வி பார்க்க போகிறோம். சரியா? இது எப்படி வந்து என்ன கேள்வின்னு சொன்னால் சமன் x/4 5 அதோட -2. ஓகே, இதை எப்படி செய்கிறேன்னு பார்த்தோம். இது எப்படி என்றால் பாருங்கள், நம்ம நேரத்தோட என்ன வகையீட்டின ஒரு சமன்பாடு எப்படி பார்த்தோம். y சமன் x இந்த எண் வந்தால் அதை எப்படி வகையிட்டோம். y டேஷ் வந்து எண் x இந்த எண் செய்ய ஒன்று தானே. இப்போ இங்கே என்ன செய்ய போகிறோம், இது ஒரு ஸ்டெப்புக்கு வரும். சரியா? அடுத்து வந்து என்ன செய்ய போகிறோம் பாருங்கள், நான் உங்களுக்கு கணக்கு செய்யக்குள்ள விளங்கும் பாருங்கள். இப்போ இதே மாதிரி இங்கே ஃபாலோ பண்ணி செய்வோம். என்ன -2 அப்படியே போடுவோம். சரியா? அதுதான் என்ன இந்த எண்ணுக்குரியது பாருங்கள். அடுத்து வந்து என்ன செய்ய போகிறோம், x/4 5. இங்கே வந்து என்ன செய்ய போகுது, இப்போ எண் செய்ய ஒன்று தானே. அப்போ இதில் இது செய்ய ஒன்று எத்தனை ஆയിരിக்கும், செய்ய 3 வரும் தானே. ஓகே, அப்போ அடுத்தது என்ன செய்ய போகிறோம், இதுக்குள்ளைக்கிறால வகையிட போகிறோம். சரியா? இந்த மாதிரி கணக்கு வந்தால் எப்படி வகையிடுறேன்றது இது உங்களுக்கு வீடியோவில் இன்னும் கிளியராக விளங்கும். அதை பார்த்துட்டு இதை செஞ்சிங்கன்னா புரியும். நீங்கள் இதே மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியாமல் இருக்கும். ஓகே, நீங்கள் அதை செஞ்சுட்டு ஆன்சரையும் செஞ்சுட்டு இதோட கரெக்ஷன் பார்க்குறேன்னா ஓகே. சரியா? இப்போ என்ன செய்ய போகிறோம், இதுக்குள்ளைக்கிறத வகையிட போகிறோம். வகையிட்டோம்னா எப்படி வரப்போகுது, 4x என்ன 3. சரியா? இதுக்குள்ளே இருக்கிறத வகையிட்டோம்டா என்ன அதே மாதிரி தான் இந்த வைக்கிற விஷயம் மாதிரி தான் இதுக்குள்ளே இருக்கிறத போட போகிறோம். என்னது 4x எண் செய்ய உண்டு. அப்போண்டா என்ன 4 செய்ய உண்டு வரக்குள்ளே என்ன வரும் 3 வரப்போம். இது அடுத்து வந்து இது வந்து என்ன இது இந்த எதுலேயுமோ தங்கியிருக்க இல்லைண்டா. அதாவது இப்போ வகையீட்டில் ஒரு நம்பர் வந்தால் அதோட வகையீடு என்ன அறிக்கும் 0 அறிக்க போகுது. சரியா? ஓகே, அப்போ அவர் வர மாட்டார். ஸோ எவ்வளோ தான். அப்போ இதை ஃபைனல் பண்ணுவோம். எப்படி வரப்போகுது, 4 2 என்ன 8. இப்போ வெளியே வைக்கிறாக்களை பெருக்கும். சரியா? அப்போ என்ன -8 x/3. அடுத்து என்ன வரப்போகுது, x/4 5 அதோட -3 அடுக்கு. இப்போ நம்ம இவர் என்ன செய்யலாம், இன்னும் எப்படி எழுதலும், இவரை கீழே கொண்டு வந்தால் என்ன இப்போ -x வந்து நம்ம என்ன நேராக அப்புறம் என்ன செய்ய போகிறோம், ஒன்றுக்கு எக்ஸ்ன்னு போடுவோம். என்ன அதே விஷயம் தானே, இது சிம்பிள் விஷயம் தான். ஓகே, அப்போ என்ன -8 x/3 கீழ் என்ன வரப்போகுது, இவரை அப்படியே கீழே விடுவோம். x/4 5 2 3. இவ்வளோதான் இது ஆன்சர். ஓகே, இப்போ 17ஆம் ஆண்டு பி கேள்வி பார்ப்போம். எப்படின்னு சொன்னால் f(x) சமன் x/2 e x/1. ஓகே, இந்த மாதிரி வருதுண்டா எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இப்போ நமக்கு என்ன uv நம்ம பார்த்துருந்தோன்னே f(x) வகையீடு எப்படி பார்த்தேன். இது ஃபஸ்ட்டுக்கு வந்து என்ன செய்வோம், v u கீழ் v வர்க்கம் என்ற மாதிரி வரும். சரியா? ஃபஸ்ட்டுக்கு என்ன வியை வகையிடுவோம், இந்த v எழுதுவோம். அதே பிறகு என்ன யூவை வகையிடுவோம். சரியா? அடுத்து வந்து என்ன செய்வோம், u எழுதுவோம். அடுத்து வந்து என்ன வியை வகையிடுவோம். சரியா? கீழ் என்ன செய்வோம், v வர்க்கம் வரும். சரியா? இந்த சமன்பாட்டை யூஸ் பண்ணோம்னா சரி. நீங்கள் சமன்பாடுகளை நான் போய்க்கிற நல்ல என்ன ஸ்டெப்ஸுக்கு மார்க்ஸ் இருக்கும். ஓகே, அடுத்த பாருங்கள். இப்போ நான் என்ன செய்கிறேன், உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். என்னது எப்படின்னு போடல தானே. ஓகே, இப்போ என்ன வியை பார்த்தாலும் இவர் தான் நீங்கள் யூ அறிப்பார், இவர் தான் நீங்கள் வி அறிப்பார். சரியா? இப்போ என்ன செய்வோம், வி எழுதுவோம். இ x/1. அடுத்து வந்து என்ன dy/dx எக்ஸை வகையிடப்புறம். சரியா? அடுத்தது இப்போ என்ன யூவை பார்த்து எழுதுவோம். அடுத்த யாரை வகையிடப்புறம், வியை வகையிடப்புறம். சரியா? இ x/1. சரி, ஓகே. இப்போ பாருங்கள், இதன் கீழே என்ன, இதை மறந்துடக்கூடாது. வி வர்க்கம் வந்து என்னது இ x/1 அவற்றின் முழுவதின் வர்க்கம். சரியா? இதை எழுதுறது மறந்துடாங்க. நீங்கள் என்ன செய்யுங்கன்னா எக்ஸாமுக்கு ஃபஸ்ட்டுக்கு இதை எழுதுங்க. சரியா? எழுதி போட்டு இதை எழுதக்குள்ள உங்களுக்கு இது உடுப்படாது. சரியா? இல்லாட்டி என்ன செய்வோம், நம்ம விட்டு போட்டு வந்துடுவோம் எழுதாமல். அப்போ அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இப்போ வரைய வகையிடுவோம். சரியா?
ex சய உண்டு. இப்போ இதை வகையிட்டோம்டா என்ன, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். என்னது 2x இந்த 2 சய ஒன்று தானே. அப்போ எப்படி வரப்போகுது? அப்போ என்ன 2x ஒரு மடுக்கு. அப்போ 2x போடையில தானே இது. ஓகே, அப்போ 2x சய. அடுத்து என்ன, இவரை பார்த்துடுவோம். எக்ஸ் வர்க்கம் இவரை தானே வகையிடணும். இப்போ பாருங்கள், இப்போ என்ன இஎக்ஸை வகையிட்டோம்டா, இஎக்ஸின் வகையிட எப்பயுமே என்ன அறிக்கும், இஎக்ஸாக தான் அறிக்கும். சரியா? அப்போ என்ன இப்போ ஒன்றை வகையிட்டானே என்ன வரப்போகுது, பூச்சியம் வரப்போகுது. அப்போ அது தேவையில்லை நமக்கு. ஓகே, அப்போ என்ன தர இஎக்ஸ் கூல். இப்போ என்ன இஎக்ஸ் உண்டு அட முழுவதிൻ്റെ வர்க்கம். இப்போ ஃபைனலாக எப்படி எழுதலாம் பாருங்கள். இவரை முன்னு போட்டு 2x, அடுத்தது இஎக்ஸை உண்டு சய எக்ஸின் வர்க்கம் இஎக்ஸ் கூல் இஎக்ஸை உண்டு முழுவதின் வர்க்கம். எப்படி வரும்? சரியா? இதான் இதோட ஃபைனல் ஆன்சர். இப்போ 2018ஆம் ஆண்டுக்குரிய டிஃப்ரென்சியேஷன் கேள்வி தான் பார்க்க போகிறோம். சரி, இப்போ இதை எப்படி சரின்னு காட்டுறேன் பாருங்கள். f(x) சமன் 3 x வர்க்கம் சக உண்டு, அடுத்த சக x வர்க்கம் சக உண்டு கீழ் 3. சரியா? இப்போ இது கூட்டல் கேள்வி தான், ஆனால் என்ன பிரித்தலை யூஸ் பண்ணி செய்கிற மாதிரி இருக்கும். சரியா? அப்போ நம்ம ஓகே, நான் உங்களுக்கு நேரடியாக செய்கிறேன்னு உங்களுக்கு விளங்குதான்னு பாருங்கள். சரியா? dy/dx வந்து என்ன 3. இது கூட்டல் என்ன செய்யணும், தனித்தனியாக எடுத்து வகையிட்டு போட்டு தான் நம்ம வந்து கூட்டல் செய்யணும். அது மாதிரி தான் இங்கேயும் செய்யணும். எக்ஸ் வர்க்கம் சக உண்டு, அடுத்த இது என்ன dy/dx, இது வந்து எக்ஸ் வர்க்கம் சக உண்டு குள் 3 இவரே வகையிடப்புறம். இப்போ என்ன இதில் நம்ம இப்போ என்ன இது பிரித்தலை வரதுக்காக நம்ம என்ன பிரித்தல் சமன்பாட்டை யூஸ் பண்ண வேண்டி வரும். என்ன சமன்பாடு? வி சய யூ இன்குள் வி வர்க்கம், இந்த சய யூ ஓகே கீழ் வி வர்க்கம். சரியா? இப்போ என்ன பாருங்கள், ஃபஸ்ட்டுக்கு இங்கே என்ன செய்வோம், வி எழுதுவோம், ஐப்ரோ அடுத்த யூவை வகையிடுவோம், ஐப்ரோ யூ எழுதுவோம், அடுத்த வியை வகையிடுவோம். அந்த விஷயந்தான் நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டுக்கு வி எழுதப்புறம் இங்கே இது யூ ஆகவும் இது வி ஆகவும் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டுக்கு என்ன வி எக்ஸ் வர்க்கம் சக உண்டு, அடுத்த இவரை வகையிடப்புறம் இவரை வகையிட்டா என்ன வருவார், இது என்ன 3 வகையிட்டா என்ன 0 தானே. ஓகே, அடுத்தது கீழே பாருங்கள். இப்போ என்ன வி வர்க்கத்தை எழுதுப்புறம் எக்ஸ் 2 சக உண்டு 2 வர்க்கம். சரியா? இப்போ இது என்ன சய. இப்போ நம்ம இவ்வளோ எழுதியிருக்கோம், என்னது வீட விஷயம் தான் எழுதிக்கோம். இப்போ அடுத்து என்ன யூ எழுதப்புறம். சரியா? இதுக்கு இன்னும் வரல நம்ம. சரியா? பாருங்கள். ஓகே, இப்போ என்ன யூ எழுதப்புறம் எத்தனை 3 இருக்குது. இப்போ வியை வகையிடப்புறம் வியை வகையிட்டோம்னால என்ன வரப்போகுது, எக்ஸ் வர்க்கம்ண்டா 2x, அப்போ 2 சய ஒன்று எத்தனை 1 வரப்போகுது. அப்போ 2x நேரடியாக போடையில் தானே. ஓகே, 2x. சரியா? அப்போ கீழே என்ன வரப்போகுது, இங்கேயும் சாரி, இது முழுவதுக்கும் தானே இது வரப்போகுது. ஓகே, அடுத்தது பாருங்கள், இது சக, அடுத்தது இது எழுதுப்புறம். இப்போ என்ன வியை பார்த்து எழுதுவோம், என்னது 3. அடுத்து என்ன இவரை வகையிட்டோம்னு சொன்னால், இப்போ நான் நேரடியாக செய்கிறேன், நீங்கள் சமன்பாட்டை யூஸ் பண்ணி அதை செய்யுங்க. ஓகேயா? சரி, இப்போ என்ன வி எழுதிரிக்கோம், அடுத்தது வந்து யூவை வகையிடுவோம். என்ன எப்படி வரப்போகுது, அதே மாதிரி தான் என்ன 2x வரப்போகுது. சரியா? வகையிட்டோம்னா அடுத்தது பாருங்கள், கீழ் வந்து என்ன 3 வர்க்கம், அடுத்து இது சய என்ன வரப்போகுது. இப்போ இது வந்து யூ வி எழுதிட்டோம், அடுத்த யூவை வகையிட்டோம், அடுத்த யூ எழுதப்புறம் எக்ஸ் வர்க்கம் சக உண்டு, அடுத்து இவரை வகையிட்டோம்னாலே என்ன வரப்போகுது 0 வரப்போகுது. சரியா? ஓகே, இப்போ நம்ம இதை எழுதுவோம். எப்படி வரப்போகுது, இவரை 0 பெருக்கப்படக்குள்ளே என்ன செய்ய வந்துடுவார் 0. அப்போ ஸோ அது வராது. இப்போ மைனஸ் நம்ம என்ன போடலாம், இவரை பெருக்கி போட்டோம்டா 6x வரப்போகுது. கீழே பாருங்கள், என்ன இவர் அப்படியே வருவார், எக்ஸ் வர்க்கம் சக உண்டு முழுவதின் 2, அடுத்தது சக இது என்ன வரப்போகுது 6x, இங்கே என்ன 0 தானே, ஸோ அது தேவையில்லை. கீழ் என்ன வரப்போகுது
மூண்டின் வர்க்கம் எத்தனை அதிகம் 9 தானே. ஓகே, இப்போ பாருங்கள் இவரை நம்ம சுருக்கிலும் தானே, இது ரெண்டையும் 3ஆல் சுருக்கினோம்னா இங்கே 2 வரப்போகுது, இங்கே எத்தனை வரப்போகுது 3 வரப்போகுது. சரியா, இப்போ நம்ம ஃபைனலாக இப்படி ஆன்சர் வரப்போகுதுன்னா பாருங்கள், -6 எக்ஸின் கீழ் எக்ஸ் வர்க்கம் சக 1 முழுவதின் 2 சக 2 3 எக்ஸ். இப்படி தான் இதில் ஃபைனல் ஆன்சர் வரும். ஈஸியான விஷயம் விளங்கி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. ஓகே, நீங்கள் வீடியோ பார்க்காம இதே மட்டும் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரி, திரும்ப சொல்கிறேன், அப்போ பார்த்துட்டு வந்து செய்யுங்க. ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2018ஆம் ஆண்டுக்குரிய பி கேள்வி தான் பார்க்க போகிறோம். சரி, ஓகே, இப்போ இதில் வந்து என்ன f(x) சமன் 1 சக எக்ஸ், அடுத்தது 1 சக எக்ஸ், அடுத்தது எக்ஸ் வர்க்கம் சக 1. சரியா, இப்படி வருது. இது என்னத்துக்குரிய விரிவாக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். 1 வர்க்கம் சக எக்ஸின் வர்க்கம், இதுதான் இதற்குரிய தான் இது இருக்கும். சரியா, இப்போ உங்களுக்கு இதுக்குரிய சமன்பாடு தேவைண்டா நீங்கள் என்ன செய்யலாம், ஷார்ட்ஸ் வீடியோவில் பாருங்கள் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இதை எப்படி எழுதுவோம், இங்கே 1 சக எக்ஸ் இந்த வர்க்கம் டெய்லிகளும் தானே, இப்போ இல்லை நீங்கள் இதை மாற்றியும் போடலாம், இப்படியும் போடலாம். ஓகே, எக்ஸ் வர்க்கம் சக 1. சரியா, இப்போ இது என்ன யூவாகவும் வியாவும் எடுப்போம். சரியா, இப்போ நமக்கு வளமையாக செய்கிற அதே விஷயம் வி சய யூக்கு வி வர்க்கம். இப்போ வி எழுதுவோம் என்னது எக்ஸின் வர்க்கம் சக 1. இப்போ dy/dx நீங்கள் டேஸும் போட்டு எழுதலாம். ஓகே, இப்போ அடுத்தது என்ன வி எழுதிட்டோம், இதை மறந்துடக்கூடா, என்னது எக்ஸ் வர்க்கம் சக 1 அவற்றின் 2ஆம் அடுக்கு. அடுத்தது இதை நான் நேரடியாக செய்கிறேன், நீங்கள் விரிச்சு எழுதுங்க. சரியா, சமன்பாடோட. ஓகே, இப்போ இதை விட்டோம்னா என்ன வரப்போகுது, -2 எக்ஸ்ன்னு வரும் தானே. சரியா, அடுத்தது வந்து என்ன சைய யூ எழுதுவோம், விஏ வகையிட்ட யூ வந்து என்னது 1 சை எக்ஸ் வர்க்கம். இப்போ விஏ வகையிட்ட மனுஷனா என்ன வரப்போகுது 2 எக்ஸ்ன்னு வரும். சரியா, இப்போ இதை பெருக்கின மனுஷனா ஓகே, இந்த ஸ்டெப் தேவையில்லை, இப்படி வச்சு பெருக்கல தானே. நம்ம என்ன செய்வோம், -2 எக்ஸின் 3ஆம் அடுக்கு. சரியா, அடுத்து வந்து என்ன இவரை பெருக்கணும் இதோட, இப்போ சய 2 எக்ஸ். சரியா, இப்போ இவங்களை பெருக்குவோம் சய, இதுக்குள்ளே என்ன வரப்போகுது 2 எக்ஸ், அதே மாதிரி சய 2 எக்ஸின் 3. சரியா, இப்போ எப்படி வரப்போகுது -2 எக்ஸின் 3 சய 2 எக்ஸ், இது என்ன வரும் 2 எக்ஸ், இது பெருக்கப்படக்குள்ள ப்ளஸ் 2 எக்ஸின் 3. சரியா, ஓகே, இப்போ வந்து என்ன இது கீழே பார்த்தீங்களா, நான் மறந்து விட்டுட்டேன், நீங்கள் இதே மாதிரி பிலோ ட்ராயிங்க. சரியா, இந்த எல்லா இது கீழேயும் இதை போடுங்க, இல்லாட்டி கணக்கு பிழைச்சிடும். ஓகே, அடுத்தது இப்போ பாருங்கள், இதை என்ன இவர் ப்ளஸ் 2 எக்ஸின் 3ஆம் அடுக்கு வைக்கார், இங்கே மைனஸ் வைக்கார், ஸோ கழிவட்டம் தானே. ஓகே, இது 2 என்ன மைனஸில் வைக்கிறபடியா. ஓகே, -4 எக்ஸின் கீழ் எக்ஸ் வர்க்கம் சக 1 அப்படின்ட்டு 2. சரியா, இதுதான் இது ஃபைனல் ஆன்சர். அடுத்தது அதே ஆண்டில் சி கேள்வி பார்ப்போம். இது எல்என் சம்மந்தமாக வந்திருக்கு. f(x) சமன் ln 4 எக்ஸ் சக 7/3. சரியா, இதை நாம் எப்படி எழுதலும்டா, ஓகே, இதுக்கு நாம் ஒரு சமன்பாடு உங்களுடைய பார்த்திருப்போம். இப்போ சும்மா ஒரு உதாரணத்தை சொல்கிறேனே, ln எக்ஸின் 2ஆம் அடுக்கு இப்படி வருதுண்டா, நீங்கள் எப்படி எழுதலும்டா, இவரே முன்னுக்கு போடையிலும், இந்த 2 முன்னுக்கு போட்டுட்டு ln எக்ஸ் இப்படி எழுதிட்டு அதுக்குரிய வகைகளை செய்யலும். சரியா, அப்படியே ஒரு
சமன்பாடு பார்த்திப்போம் நீங்கள் வீடியோவில் பார்க்கலும். ஓகே, இப்போ அதே விஷயத்தான் நீங்கள் செய்ய போகிறோம். என்ன, இவரை தூக்கி இந்த மூண்டை முன்னுக்கு போடுவோம். அடுத்து என்ன, எல்என் 4 எக்ஸாக 7. அடுத்து வந்து என்ன, இதில் 4 எக்ஸாக 7. சரியா, இது இன்னும் வகையிடலை. சரியா, இப்படி எடுத்து வச்சிக்கோம். அடுத்தது இனித்தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், வகையிட போகிறோம். பாருங்கள், எஃப் டேஸ் எப்படி நம்ம யூவி செஞ்சமே அதே மாதிரி தான். இங்கே இவரை யூ ஆகும், இவரை வி ஆகும் எடுக்கலாம். இது வந்து பெருக்கல். சரியா, அப்போ என்ன, யூவை எழுதுவோம், வியை வகையிடுவோம். வியை வகையிட்டோம்னா இதில் வகையிடு எப்படி வரப்போகுதுண்டா, இதுக்குரிய சமன்பாடும் வீடியோவில் இருக்குது. எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கு. எப்படின்னா, இப்போ சும்மா நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ மேலுக்கு வை டேஸும் கீழே வையும். இப்போ கீழே வை வந்தால் மேலுக்கு என்ன அவற்றிட வகையீடு வரும். அந்த மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, அது சரி, நீங்கள் அதை ஒரு செக் பண்ணி கொள்ளுங்கள். சரியா, நான் உங்களுக்கு கணக்கு செஞ்சு போகிறேன். சரி, ஓகே. இப்போ பாருங்கள், இதை 3 எழுதிட்டேன். அடுத்தது என்ன, இப்போ இவரோட வகையீடு எழுதப்படும். இவரோட வகையீடு எப்படி வரப்போகுது பாருங்கள், வை டிஷ். அப்போ இந்த வை டேஸ் வை. இப்போ என்ன, இவரை கீழே அப்படியே அவற்றின் வகையீடு எப்படி எழுதப்புறம் இவற்றின் இதில் வகையீடு என்ன, 4 எக்ஸுக்கு வகையீடு வந்து என்ன ஆയിരിக்கும் 4. இங்கே வந்து என்ன 0 ஆகிடும். அப்போ 1 தானே, அப்போ 4 வரப்போகுது. அப்போ 4 கீழ் என்ன வையண்டா இது அப்படியே வரப்போகுது. இங்கே பாருங்கள், இது அப்படியே பார்த்துழுவுற எக்ஸாக 7. சரியா, அடுத்து பாருங்கள் வலிமையாக. இப்போ என்ன, இவரை வி எழுத அப்புறம் வி வந்து என்னது 4 எக்ஸாக 7. அடுத்தது எல்என். சரியா, அடுத்தது என்ன, இவரை வகையிட்டோம்னா 3 வகையிட்ட என்ன வர 0 வரப்போகுது. ஸோ அவ பாருங்கள், இங்கே பாருங்க 3 என்ன முன்னாங்க 12 கீழ் இப்படி எழுதலாம் 4 எக்ஸாக 7. சரியா, இவ்வளோதான். சரி, ஏன்னா இதை பிரிக்கிறேன் என்ன வர போய் 0 தானே. ஸோ தேவையில்லை. அப்போ நம்ம இப்படி நேரடியாக எழுவேலும். சரியா, நீங்கள் எவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் எடுக்கீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா, ஓகே. இப்போ பார்ப்போம் என்ன, 2019 ஆண்டு உரிய கேள்வி. இது கேள்வி என்ன, y சமன் எக்ஸ் வர்க்கம் சக 3 எக்ஸாக 1 கீழ் எக்ஸ் வர்க்கம் சய எக்ஸாக 1 இப்படி ஒரு கேள்வி வருதுன்னு வைப்போம். சரியா, இவர் எப்படி எழுதுகிறோம், யூ வி. அப்போ சமன்பாடு என்ன, வி யூ வி வர்க்கம். சரியா, வி சய யூ வி வர்க்கம். இப்போ வி எழுதப்புறம் எக்ஸ் வர்க்கம் சய எக்ஸ் சக 1. இப்போ என்ன, நான் நேரடியாக செய்கிறேன். நீங்கள் சமன்பாடு போட்டு இந்த dy/dx அதெல்லாம் போடுங்களா. சம்டைம் அதுக்கு ஒரு மார்க்ஸ் இருக்கலும். இவரோட வகையீடு என்ன வரப்போகுது 2 எக்ஸ். அடுத்தது இவருக்கு சக 3. சரியா, இது 3 கிடையாது 2 எக்ஸ். அப்போ 2 எக்ஸின் ஓராம் அடுக்குன்னு வரப்போகுது. இவருக்கு 0. அப்போ என்ன, எக்ஸின் 0 அடுக்கு 1, இப்போ 3. சரியா, ஓகே. அடுத்தது வந்து என்ன, சய அடுத்த யார் எழுதப்புறம், யூ எழுதப்புறம் எக்ஸ் வர்க்கம் சக 3 எக்ஸ் சக 1. இப்போ இவரோட வகையீடு எழுதப்புறம் இவரோட வகையீடு என்ன வரப்போகுது 2 எக்ஸ் சய 1. சரியா, ஓகே. இப்போ இதன் கீழே என்ன வரப்போகிறார், இவரோட வர்க்கம் வரப்போகுது எக்ஸ் வர்க்கம் சய எக்ஸ் சக 1 அதில் முழுவதின் வர்க்கம். இப்போ என்ன செய்வோம், இதை அப்படியே இதையும் பெருக்கி எழுதுவோம். அதே மாதிரி இதையும் பெருக்கி எழுதுவோம். சரியா, ஓகே. பெருக்கினா என்ன வரப்போகுது, சரி நான் இங்கே கொஞ்சம் தள்ளி எழுதுறேன். இப்போ என்ன, இது 2 பெருக்கும் என்ன வரப்போகுது 2 எக்ஸின் 3ஆம் அடுக்குன்னு எழுதலும். அடுத்தது இந்த விட்டுருவீங்க, ஒரு ஆர்டராக செஞ்சுட்டு வாங்க. சரியா, ஓகே. அடுத்தது இவரை பெருக்கும் என்னது சய 2 எக்ஸின் வர்க்கம் வரப்போகுது. திரும்ப என்ன, இவரை பெருக்கும் என்ன வரப்போகுது சக 2 எக்ஸ்னு வரப்போகுது. திரும்ப என்ன, இவரை பெருக்கும்
பெருக்குனா என்ன வரும் சக எக்ஸ் வர்க்கம். அடுத்து இவரோட பெருக்கினோம்னா சய 3x. அதே மாதிரி இவர் வந்து என்னது 3x வர்க்கம் சரியா. சய 3x. அடுத்தது சக 3. அடுத்தது சய. இப்போ இது ரெண்டையும் பெருக்கும். இதுக்குள்ளே இது ரெண்டையும் பெருக்கணும்னா என்ன வரப்போகுது 2x/3. அடுத்தது வந்து என்ன இவரோட பெருக்கினோம்னா 2 6 சக 6x வர்க்கம்னு வரப்போகுது. அடுத்து இது ரெண்டையும் பெருக்கணும்னா சக 2x. அடுத்தது 1ஆல் பெருக்கப்புறம். அப்போ இது என்ன -3 குறிக்கிறபடியாக -x வர்க்கம் வரப்போகுது. அடுத்தது -3x. அடுத்தது -1 சரி. இப்போ இதுக்குள்ள இது வரும் x வர்க்கம் சய x சக 1 அட வர்க்கம் சரியா. இப்போ இது இங்கே பாருங்கள். இப்போ இது எல்லாமே என்ன இப்போ இவரோட பெருக்கி எழுதணும் சரியா. எழுதி போட்டு தான் கழிக்கணும் சரி. ஓகே. இப்போ என்ன 2x/3 சய 2x வர்க்கம் சக 2x சக 3x வர்க்கம் சய 3x சக 3. அடுத்தது என்ன இவரோட பெருக்கணும் சய 2x/3. இதுவும் பெருக்கப்பட்ட என்ன வரப்போகுது சய தானே 6x வர்க்கம். இது பெருக்கப்பட்ட சய 2x. இப்போ இது பெருக்கப்பட்ட நேர் x வர்க்கம் நேர் 3x நேர் 1 சரி. இதுக்குள்ள என்ன x வர்க்கம் சய x சக 1. இது எழுத மூட்டிங்கன்னா பிழை சரி. அப்போ அதை மறந்துடாதீங்க. இப்போ என்ன கழிச்சு எடுப்போம் வாங்க. இப்போ பாருங்கள் இங்கே இந்த ஆர்டர்லாம் எழுதணும் சரியா. ஃபஸ்ட்டுக்கு என்ன x/3 நம்ம எடுக்கிறது அதில் பார்ப்போம். இவரில் வந்து ப்ளஸ் இங்கே மைனஸ். அப்போ ஸோ அது பெய்த்திரும். அடுத்து கழிப்பற்றும். இங்கே பாருங்கள் எக்ஸு எங்கே இருக்கார் எக்ஸ் வர்க்கத்தில் ப்ளஸ் இருக்கார் வந்து எத்தனை இருக்கார் 3. அடுத்தது வேறுங்க இங்கே இது 4x வர்க்கம் இருக்குது. ஓகே. அது மாதிரி இங்கே பாருங்கள் இங்கே 6x வர்க்கம் இங்கே 8. அப்போ ஆல்ரெடி ப்ளஸ் போக்கில் வந்து என்ன -4x வர்க்கம் சரியா. இப்போ ப்ளஸில் இருக்கிறாள் வந்து என்ன இங்கே 2 இருக்கார். அதே மாதிரி இங்கே 5 சரியா. இதில் பார்த்தோம்னு சொன்னால் இதுலேயும் 5 இருக்கு. ஸோ அது பெய்த்திரும் கழிஞ்சிடும். அடுத்தது வந்து என்ன பாருங்கள் இதில் எத்தனை இருக்கார் 4 மிச்சம் கேள் என்ன எக்ஸ் வர்க்கம் சய எக்ஸ் சக 1 முழுவதையும் 2. நீங்கள் இதில் 4 3 எடுத்து செஞ்சாலும் ஓகே தான். ஓகே என்ன இல்லாட்டி இது வரைக்கும் செஞ்சாலும் ஓகே. பாருங்கள் 4 3 எடுத்தண்டா என்ன -x வர்க்கம் சக 1 எக்ஸ் வர்க்கம் சய எக்ஸ் சக 1 எப்படி எழுதலாம் சரியா. ஓகே கைஸ் என்னடா நான் காரணிப்படுத்தலாம் அடுத்த லிமிட்ஸுக்கு வந்து ஸ்டார்ட்டில் வாய்ஸ் இல்லாமல் போட்டிருக்கேன். மற்ற இல்லாமல் ஓகே. இது 2க்கு மட்டும்தான் வாய்ஸ் இல்லை. ஆனால் கணக்கு வந்து வேறு கணக்கு தான். நீங்கள் அதை பார்த்து ப்ராக்டிஸ் எடுக்கிறேன்டா எடுக்கலும் யூஸ் ஆகும். ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள்.